இந்த வீடியோ வந்து என்னிட்ட ஒரு A-level பாய் யூகேல கேட்டிருந்தவர் தனக்கு எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் தெரியுது ஆனால் பேப்பரில் தனக்கு எழுத தெரியல இப்படின்றதால தான் நிறைய லூஸ் பண்ணுறேன்னு அப்படியான ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எஸ்ஏ கொஷின் என்று சொன்னால் ரீட் த கொஷின் கேர்ஃபுல்லி, 1-2 தரம் நாங்கள் வந்து கொஷின்ஸை ரீட் பண்ணணும். அதுக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பீயிங் ஆஸ்ட், அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கணும் என்னத்தை அவ கேட்டுச்சினம், அதுக்கு என்ன கீ பாயிண்ட்ஸ் நாங்கள் என்னென்னத்தை கொடுக்கலாம். இது வந்து முதலாவது டிப்ஸ். ரெண்டாவது வந்து பிளான் யுவர் ஆன்சர். ஓகே, அடுத்தது நாங்கள் எப்படி ஆன்சர் எழுத போகிறோம்ன்றது ஒரு பிளான் பண்ண வேணும். இந்த மாதிரி ஆன்சர், இப்படி இந்த மாதிரி ஆன்சர்னு ஒரு பிளான் பண்ண வேணும். அதாவது மெயின் பாயிண்ட்ஸ், ஜட் டவுன்ஸ் மெயின் பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஆர்கனைஸ் த தாட்ஸ், எங்களோட தாட்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். கிரியேட் ஒரு அவுட்லைன். ஓகே, நாங்கள் ஒரு அவுட்லைன் வந்து டக்குன்னு ஒரு பிளானிங் கொடுக்கணும். அடுத்தது ஆன்சர் ஸ்ட்ரக்சர். எங்களோட ஆன்சர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைடாக இருக்கணும். முதலாவது இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அதாவது ப்ரீஃப் அண்ட் டு த பாயிண்ட், ப்ரீஃபாக அந்த பாயிண்ட்ஸை பற்றி கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். மெயின் பாடி, கன்க்ளூஷன். மெயின் பாடி எங்களோட கிளியராக எங்களோட பாயிண்ட்ஸை வந்து கொடுக்குறது, கன்க்ளூஷன் சம்மரைஸ் பண்ணி ஒரு முடிவுற மாதிரி கொடுக்குறது. அடுத்தது வந்து யூஸ் ரிலவென்ட் டெர்மினாலஜி, அதாவது யூஸ் கீவேர்ட்ஸ் ஃப்ரம் த கொஷின்ஸ்லேருந்தே நாங்கள் சில கீவேர்ட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது ஷோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கன்செப்ட், எங்களுக்கு என்னத்தை நாங்கள் விளங்கினோம்னா அந்த பாயிண்ட்ஸ் ஊடாக நாங்கள் காட்ட வேணும், எழுதிக்குள்ளே என்ன மாதிரின்னு கொடுக்கணும். அடுத்தது ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ் ஓ எவிடன்ஸ், நாங்கள் எழுதிக்குள்ள எவிடன்ஸோட, ஓகே இது இதுன்னு ப்ரூஃப் எவிடன்ஸோட நாங்கள் கொடுக்கணும். சப்போர்ட் யுவர் பாயிண்ட்ஸ், எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு விஷயத்தை நாங்கள் பாயிண்ட்ஸை கொடுத்தா ஓகே இதுக்கு இது எக்ஸாம்பிள், இது ப்ரூஃப் பண்ணி எழுதணும். அடுத்தது ஏதாவது டயக்ராம் ஷார்ட்ஸ் வந்தால் அதையும் நல்லா நீட்டாக அதுக்குள்ளே நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது ரைட் கிளியர்லி அண்ட் நீட்லி, எழுத்து வந்து வடிவாக இருக்கணும்னு தேவையில்லை, நீட்டாகவும் கிளியராகவும் இருக்க வேணும். நல்ல நீட்டாக பார்த்தா ஒரு ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி நீட்டாகவும் கிளியராகவும் இருக்க வேணும். அடுத்தது மேனேஜ் யுவர் டைம், அதுதான் மெயின் திங்ஸ். பிளானிங்குக்கு இவ்வளோ டைம், அலோகேட் த டைம், ஃபுல்லாக எவ்வளோத்துக்கு இவ்வளோ கொடுக்க போகிறோம், பிளான் பண்ணுறதுக்கு அவ்வளவு, எழுதுறதுக்கு அவ்வளவு, சப்மிட் பண்ணுறதுக்கு அவ்வளவு, இந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ண வேணும். அதோடு எங்களுக்கு அந்த டைம் பிளானிங்குலேயே ஒரு கொஞ்சம் வச்சுருக்க வேணும். ரிவ்யூ பார்க்குறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் ஒரு கொஞ்சம் டைம் அதுக்குள்ள நாங்கள் பிளான் பண்ணணும். அதோட ப்ராக்டிஸ் பாஸ் பேப்பர், நாங்கள் ஒரு எக்ஸாம் செய்ய போகிறோம்னா பாஸ் பேப்பர்ஸ் வந்து நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அதுக்கு நார்மலாக இம்ப்ரூவ் த ஆன்சர்ஸ் டெக்னிக்ஸ், என்னென்ன டெக்னிக்காக அந்த பாஸ் பேப்பர்ஸில் ஆன்சர்ஸை பார்த்து நாங்கள் ரெடி பண்ண வேணும். நாங்கள் பாஸ் பேப்பர்ஸ் எழுதிட்டு ஆன்சர்ஸையும் பார்த்துட்டு மார்க்கிங் ஸ்கீமையும் பார்த்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணுமென்று நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை விட எங்களோட கிராமர் ஸ்ட்ரக்சரும் சரியாக இருக்குமென்று சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸ் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், மெயின் பாடி, அடுத்தது கன்க்ளூஷன், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் என்ன எழுத போகிறோம்ன்றது ஒரு ட்ரஃப் பிளான்லேயும் நாங்கள் எழுதிட்டோம்னு சொன்னால் இந்த கொஷின்ஸ் எங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு நாங்கள் ஈஸியாக பதில் அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மார்க்ஸும் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதைத்தான் எக்ஸாமினர்ஸும் வந்து பார்ப்பினோம். ஓகே, பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளியராக இருக்கான்னு பார்ப்பினோம். எக்ஸாமினர்ஸ் மனநிலை இப்போ கிளியராக இருக்குது. ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகே இந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, நோட் அவுட் பண்ணிவினோம். அப்போ இந்த எக்ஸாமினருக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி எங்களோட ஆன்சர்ஸ் வியூ வந்து இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும்.